மேகதாது அணை பிரச்சினை மற்றும் செம்மரக்கட்டை கடத்தல் உள்ளிட்ட விவகாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையிலான அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் குழு இன்று பிரதமரை சந்திக்க உள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலபுரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்தித்து பேசினார். காவிரி நதிநீர் விவகாரம், மேகதாது அணை பிரச்சினை ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தியதாக செய்தியாளர்களிடம் விஜயகாந்த் தெரிவித்தார். இவ்விவகாரங்கள் தொடர்பாக அதிமுக நீங்களாக அனைத்து கட்சியினரையும் ஒருங்கிணைத்து பிரதமர் மோடியை இன்று சந்திக்க உள்ளதாக விஜயகாந்த் தெரிவித்தார். 12:30 மணிக்கு பார்லிமெண்ட் ஹவுஸில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு பிரைம் மினிஸ்டர். அதனாலதான் முதல்ல பெரிய தலைவரான கலைஞரை பார்த்துட்டு அப்புறம் மற்ற எல்லாரையும் பார்க்கலான்ட்டு இருக்கேன் என்பது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவனையும் விஜயகாந்த் சந்தித்து பேசினார். சத்தியமூர்த்தி பவனில் நடந்த இந்த சந்திப்பின் போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உடனிருந்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பிரதிநிதியாக ஒருவர் விஜயகாந்த் அவர்கள் பிரதமரை சந்திக்கும் போது காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் விஜயகாந்தோடு இருப்பார். பின்னர் கமலாலயம் சென்ற விஜயகாந்த் அங்கு பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து பேசினார். மேகதாது விவகாரத்தில் விஜயகாந்தின் முயற்சியை பாராட்டுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். அத்தனை கட்சிகளையும் இணைத்து பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று ஏற்கனவே மரியாதைக்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்தித்து பேசினார். பிரதமரை சந்திக்கும் குழுவில் முன்னாள் MP கணேசமூர்த்தி இடம்பெறுவார் என வைகோ தெரிவித்தார். பொது நலன் கருதி நிலம் கையகப்படுத்துகின்ற அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, நிலங்களை வழிப்பறி கொள்ளையர்களைப் போல அபகரிக்க கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்துவதற்கும் அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு, இந்த சந்திக்க வேண்டும் என்ற முயற்சிக்கு நாங்களும் ஒத்துழைப்பு தருகிறோம். இதனைத் தொடர்ந்து தமாக தலைவர் GK வாசனை அவரது இல்லத்தில் சந்தித்த விஜயகாந்த் பிரதமரை சந்திக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். பிரதமரை சந்திக்கும் குழுவில் தமாக இடம்பெறும் என வாசன் தெரிவித்தார். இது தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனை. எதிர்கட்சி தலைவரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது. மற்ற இயக்கங்களைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனையும் விஜயகாந்த் சந்தித்து பேசினார். அவரது தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர் இன்று சந்திக்க இருப்பதும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செய்திப்பிரிவு News 7 தமிழ்.